காசாவுல அமைதி திரும்புதா? இது ஒரு ஜஸ்ட் இடைநிறுத்தம் தானா? காசாவுல ஒரு வருடத்துக்கு மேல போர் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல இஸ்ரேலும் காசாவுல இருக்கிற ஹமாஸ் அமைப்பு ஒரு சமரச பேச்சுக்கு உடன்பட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில கத்தார் அப்படிங்கிற நாடு தான் இவங்களுக்கு சமரசம் பண்ணி வைக்கிறாங்க. இது ஒரு அமைதி போல தெரிஞ்சாலும் இன்னும் இது முடிவுக்கு வரல. இன்னும் காசா பகுதியில வான்வெளி தாக்குதல்கள் நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு. ரொம்ப சமீபத்துல ஒரு ஏர் அட்டாக்ல 18 பேர் இறந்து போயிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சமரசத்துக்கு வர்றாங்க அப்படின்னா ஏன் சண்டை இன்னும் நிறுத்தப்படல? போர் நிறுத்தம் வர்ற ஜனவரி 19 2025 ஆண்டு ஞாயிறு அன்னைக்கு தான் இவங்க சமரசம் பேசி முடிவுக்கு வர போறாங்க. ஆனா அந்த சமரசத்துல சில இடர்பாடுகள் இருக்கு. ஹமாஸ் அமைப்பு கடைசி நேரத்துல சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. அப்படி என்ன ஹமாஸ் அமைப்போட சிக்கலான கோரிக்கைகள்? கைதிகளை பரிமாறிக்கிறது. ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் ஆர்மியை விடுவிச்சிருவாங்க. அதே போல இஸ்ரேல் தரப்புல இருந்து ஹமாஸ் அமைப்புல இருக்கிறவங்களை விடுவிக்கணும். ஆனா இதுக்கு இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுற வரைக்கும் இந்த சமரச பேச்சு முடிவுக்கு வராது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன டீடைல்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் தெரியும். காசாவுல மட்டும் கிடையாது, உலக மக்கள் எல்லாருமே இந்த அமைதி ஏற்படணும் அப்படின்னு தான் விரும்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட எவ்வளவு பெரிய சித்தாந்தம் வேணாலும் இருக்கலாம், ஆனா அதெல்லாமே குழந்தைகளுக்கு எந்த அளவுக்குமே தெரியாது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் அழகானது, அமைதியானது. குழந்தைகளுக்காகவும் பெண்களுக்காகவும் முதியோர்களுக்காகவும் இந்த போர் சீக்கிரமா முடிவுக்கு வரணும். வர்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காசாவுல அமைதி திரும்பிடணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. நம்ம ஒரு இஸ்லாமியரை தோத்தரலாம், கிறிஸ்தவரா தோத்தரலாம், இந்துவா தோத்தரலாம், ஆனா மனிதனா தோற்கவே கூடாது. Love you. Bye bye.